போருக்கு போகலைன்னா கோழைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ரஜினியே சொல்லியிருக்காருடா. போருங்கிறது அரசியல் தானே, போர்லேருந்து பின்வாங்கிட்டாரே, ஸோ சேட் அப்படின்னு சொல்கிற தற்குறிகளும், கொரோனாவை காரணம் காட்டி அரசியலிருந்து ஓடி போனார்ல உங்கள் தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற தற்குறிகளும், கோவிடை காரணம் காட்டி அவர் போகலைன்னா இன்னைக்கு இந்த வெங்காய கருத்தெல்லாம் பேசுறதுக்கு வாயு இருந்திருக்காது, மூச்சு விடுற உயிர் இருந்திருக்காதுன்னு புரிஞ்சிக்காத தற்குறிகளும், அவருக்கு வந்த கூட்டத்தில் கோவிடு பன்மடங்கு மிக வேகமாக பரவி இருக்கும்னு புரிஞ்சுக்காத தற்குறிகளும் இந்த சேனலை இப்போவே மாற்றிட்டு அண்ணாவுக்கு கழுவி விடுற வேலையை பாருங்கள். ஏன்னா ஐ மைட் ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். தலைவர் நிறைய பேரை காப்பாற்றுறதுக்காக அரசியல்லேருந்து விலகினார். 41 பேரை துள்ள துடிக்க கொன்னுட்டு கோழை மாதிரி ஓடி போய் பங்களாவில் ஒளிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் முதல்வர் மேலே பழிய போட்டு சீரியஸாக ஒரு வீடியோவும் போட்டு காமெடி பண்ணலை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் இந்த வீடியோவை தாராளமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். எஸ், சீமன் அண்ட் கோ அபியூஸ் தலைவர், அதை யாரும் இங்கே மறுக்கல. ஆனால் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி கிடையாது. விஜயை தலைவரோட கம்பேர் பண்ணி வானலா புகழ்ந்த அதே நபர்கள் தான் இன்னைக்கு விஜயை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா விஜயை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ரஜினியை எப்படி அபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லா வீடியோஸ்லயும் இருக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரஜினிங்கிற அந்த ஆன்மீகவாதி என்ன சொன்னார் தெரியுமா? சீமானை பத்தி போராளின்னு சொன்னார். ரஜினியை பிறப்பின் அடிப்படையில விமர்சிச்சாங்க, மொழியின் அடிப்படையில விமர்சிச்சாங்க, பர்சனல் அபியூஸ் பண்ணாங்க, பாடி ஷேமிங் பண்ணாங்க, டெத் அபியூஸ் பண்ணாங்க. தலைவர் 30 வருஷமா வரேன்னு சொல்லி மக்களையும் ரசிகர்களையும் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை பண்ணாங்க. சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக். சொல்லப்போனா சீமானுக்கு முக்காவாசி இன்னைக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி தலைவரை ஸ்டேஜ்ல திட்டி தான் கிடைச்சது. இதெல்லாம் தலைவருக்கு எகென்ஸ்டா நீங்க ஏன் பண்ணாங்க? ஏன்னா தலைவர் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருந்தாரு. லோக்கலா சொல்லப்போனா அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்திருந்தா அரசியலை வியாபாரமா பாக்குற ஒரு பையன் சோடா விட்டுற முடியாது. மக்களோட சேர்ந்து அவரு இவங்க எல்லாரோட ஷட்டரையும் இழுத்து முடிப்பாரு. ஆன்மீக அரசியல் அப்படின்னா சுயநலம் இல்லாம 100% வெளிப்படைத்தன்மையோட இருக்கிற ஒரு அரசியல் முறை அப்படின்னு சொல்லியுமே அதோட நோக்கம் கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறத தெளிவா விளக்கியுமே இல்ல அது இந்துத்துவ அரசியல் தான் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பா பேசின கும்பலுக்கெல்லாம் ஒரு பெரிய இடி விழுந்தது எப்ப தெரியுமா? லீலா பேலஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுல நிறைய விளக்கங்கள் அவர் கொடுத்திருந்தாரு. அதோட சேர்த்து இன்னொன்னு சொன்னாரு, அவரோட கட்சியில அவரு முதல்வர் வேட்பாளர் இல்ல, அறிஞர் அண்ணாதுரை மாதிரி இன்னொருத்தர முதல்வர் வேட்பாளரா பிச் பண்ற ஒரு ஐடியாவை அவர் கொண்டு வந்திருந்தார். அது யாரா இருக்கணும்னா ஒரு துடிப்பான, நேர்மையான, நல்ல பேரும் புகழும் இருக்கிற ஒரு இளைஞரை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ரஜினி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை சொன்னதும் இவங்க எல்லாருமே ரொம்ப குதூகலம் அடைஞ்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு தலையில பல்ப் இருந்திருக்கு. ரஜினி சாரோட நோக்கம் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு மகாத்மா ரேஞ்சில யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது. சோ அந்த வாய்கள் அவரை விமர்சிச்ச அதே வாய்கள் அன்னைக்கே வானலா புகழ்ந்தாங்க ரஜினி சாரோட அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக. சோ அங்கேயே சீமானுக்கும் தலைவருக்கும் இருக்கிற அந்த பெரிய ஐஸ் பிரேக் ஆயிடுச்சு. இன்னைக்கு துரைமுருகன் அவர் அரசியலுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி சொல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏன் நாங்க பெருசா எடுத்துக்கல, அதை ஏன் ஒரு பெரிய விமர்சனம் செய்யல அப்படின்னா, we just give them the pleasure of being in a delusional state. அதாவது the main character syndrome சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கிறதுல சில பேருக்கு அற்ப சந்தோஷம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கோம் நாங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு அவங்க பல உண்மைகளை தெரிஞ்சிருக்காங்க, ஆதரவும் கொடுக்குறாங்க ரஜினி சாருக்கும் அவர் ஃபேன்ஸ். அது அரசியல் காரணங்களா இருக்கலாம், எங்க மேல இருக்கிற பிரியம் இல்ல விஜய் மேல இருக்கிற ஒரு வெறுப்பா இருக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம். ஆனா if there is support, we embrace the support. அது யாரு கொடுத்தாலும் சரி. அன்னைக்கு அவரை திட்டின அதே வாய்கள் இன்னைக்கு அவரோட மனிதாபிமானத்தையும் குணங்களையும் ஆதரிக்குது, புகழுது. ஆஃப்லைன் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பெரிய இதுவா அப்படின்னு கேட்கிற சிறிய இதுங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க முதலாளி விஜய் கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. வீட்டுல அப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்தா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஆஃப்லைன் ரஜினி ஃபேன்ஸ் எப்படிப்பட்டவங்க, வாட் ஆர் தே கேப்பபிள் ஆஃப். அவரை திட்டினவங்களை பார்த்து அவரோட கை அசைவு இல்லை, அவர் கண் இமை எங்களை பார்த்து சிமிட்டி இருந்தா கூட தப்பா பேசுறவன் திரியாகி இருக்கும். ஆனா என்ன வாழ்க்கையை தொலைச்சிருப்போம். இன்னைக்கு பல பேர் விஜய் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா அவருதான் எங்களை பக்குவப்படுத்தினாங்க. வேணுங்கன்னா தியானம் பண்ணு, அம்மா அப்பா பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு உண்மையாரு, நாட்டுக்கு நல்லது பண்ணு, உபயோகம் பண்ண முடியலனாலும் உபதிரவம் பண்ணாம இரு அப்படின்னு. அதனாலதான் நாங்க அவர் மேல மெல்ட் ஆயிருக்கோம். நீங்க எக்கேடு கெட்டு போன எனக்கு என்ன அப்படின்னு உங்களை ஒரு மசரா நினைக்கிற உங்க முதலாளி விஜய்க்காகவே நீங்க இந்த பொங்குறீங்களே. இளைய தளபதி விஜய் அவரு நேரடியா பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் இன்னொரு அவதாரம் தான்.
இந்த குழந்தை இந்த பையன் இந்த மாதிரி இப்படியா அப்படின்னு சொல்ற டான்ஸ் ஃபைட் எல்லாமே டைமிங் சென்ஸ் எக்ஸலண்டா இருக்கு விஜய் கிட்ட. இந்த விஜய் என் கண்ணுக்கு முன்னாலே வளர்ந்த பையன் இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு அரசியல் சமூக சேவைக்கு வேறு போகணும்னு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ரஜினிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா நாங்க பார்க்கல. எங்க ரத்தத்துல கடந்த ஒரு உணர்வா நாங்க பார்க்கணும். எங்களை அவரோட குழந்தைகளா அவர் பார்த்துட்டாரு. எங்களை ரத்தத்தின் ரத்தமா பாக்குற அவருக்கு அகேன்ஸ்டா பேசுற உங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நாளைக்கு விஜய் அரசியலை விட்டு விலகிற ஒரு நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பத்தி இந்த நாம் தமிழர் கட்சியோ டிஎம்கேவோ இல்ல மனசாட்சி இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் நல்லது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி விஷயங்களே அவர் பண்ணியிருக்காரு. விஜய் மேல இருக்கிற ரத்தக்கரை போகுமா? இன்கம் டாக்ஸ எவைட் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்தி ஊழல்வாதி விஜய் அப்படின்னு பேர் எடுத்தது இல்லாம போயிடுமா? இளைய சமுதாயத்தை, ஒரு சமூகத்தையே தற்கூரியா வளர்த்து விட்டு எல்லாரையும் தப்பா பேச வச்சு எல்லார்கிட்டையும் அடி வாங்க வச்சு அதுல குளிர்காயிற விஜய் அப்படிங்கிற பேர் இல்லாம போயிடும். கெத்துக்காக கூட்டத்தை கூட்டி இளைஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் கூட பார்க்காம மனித சங்கிலி போட்டு தத்தளிக்கிற வாய்க்கு சொல்லிட்டு தண்ணி கூட கொடுக்காம கடைசி ஆளா கரூருக்கு முதல் ஆளா சென்னைக்கு ஓடி போய் நீலாங்கரை பங்களாவில் ஒளிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் கோடத்தனமா டிஎம்கே மேல பழி போட்ட முரட்டு கோழ விஜய் அப்படிங்கிற பேரு விஜய்க்கு இல்லாம போயிருமா? இதெல்லாம் தமிழ் மக்கள் மறந்து விஜய் ஏத்துப்பாங்களா?